ப்ரைஸ் தி லார்ட். இந்த பிப்ரவரி மாதத்தில் 26ஆம் தேதி ஆகிய இந்த புதன்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் எஸ்தரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 15வது வசனம். அப்பொழுது மொர்தெகாய் இளநீலமும் வெள்ளையும் ஆன ராஜ வஸ்திரமும் பெரிய பொன்முடியும் பட்டும் இரத்தாம்பரமும் அணிந்தவனாய் ராஜாவினிடத்திலிருந்து புறப்பட்டான். சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது. அல்லேலூயா. கர்த்தருடைய இந்த அருமையான வார்த்தைக்காக இந்த காலை வேளையில் நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? பிரியமானவர்களே, நமக்கு எஸ்தர் புஸ்தகத்தில் உள்ள ஸ்டோரி நல்லா தெரியும். யூதர்களுக்கு விரோதமாக ஒரு ஆணை ராஜாவின் இடத்திலிருந்து கடந்து வந்தது. அதற்கு காரணமாக இருந்தது ஆமான் என்கிற அந்த துஷ்ட மனிதன் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த பர்டிகுலர் டேட்டில் யூதர்கள் அழிக்கப்பட வேண்டும், அவர்கள் கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லி ராஜாவினுடைய பேலஸ்லேருந்து ஒரு பெரிய கட்டளை கடந்து வந்தது. அது வந்த பொழுது அந்த வசனம் நம்மளை வாசிக்கும்போது சூசான் நகரமானது கலங்கிற்று என்று சொல்லி அந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். சூசான் நகரம் கலங்கிற்று, கலக்கம் உண்டாயிற்று. எல்லா யூதர்களுக்கும் ஒரு கலக்கம். என்ன நடக்குமோ அந்த நாளிலே, நம்மளுடைய வாழ்க்கைக்கு என்ன நடக்கும், என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எல்லாம் ஒரு கலக்கம் உண்டானது என்பதை நம்ம பார்க்கிறோம். சூசான் நகரம் கலங்கிற்று. நீங்கள் அதை எஸ்தர் 3:15 அந்த அஞ்சற்காரர் ராஜாவின் உத்தரவினால் தீவிரமாய் புறப்பட்டு போனார்கள். அந்த கட்டளைகள் சூசான் அரண்மனையில் பிறந்தது. ராஜாவும் ஆமானும் குடிக்கும்படி உட்கார்ந்தார்கள். சூசான் நகரம் கலங்கிற்று. ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டதுன்னா, ஆதார் மாதமான 12ஆம் மாதம் 13ஆம் தேதி ஆகிய ஒரே நாளிலே சிறியோர் பெரியோர் குழந்தைகள் ஸ்திரீகள் ஆகிய சகல யூதரை அழித்து கொன்று நிர்மூலமாக்கவும் அவர்களை கொள்ளையிடவும் அஞ்சற்காரர் கையிலே ராஜாவின் நாடுகளுக்கெல்லாம் கட்டளை அனுப்பப்பட்டது. யூதர்கள் கொல்லப்பட, அழிக்கப்பட, அவருடைய உடைமைகளெல்லாம் கொள்ளையிடப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு கட்டளை ராஜாவிடத்திலிருந்து புறப்பட்டு வந்துச்சு. அதனால் எல்லாரும் என்ன செய்ய ஆரம்பித்தாங்களாம்? யூதர்கள் எல்லாம் தேவ சமூகத்தை நோக்கி அழுது புலம்பி உபவாசித்து ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். அப்பொழுதுதான் மொர்தெகாய் எஸ்தரிடத்தில் சொல்லுகிறார், எஸ்தர், நீ இந்த ராஜ மேன்மை உனக்கு கிடைத்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. உனக்கு இந்த பதவி கிடைச்சதுக்கு ஒரு அனாதையாக இருந்த, ஆனால் இன்னைக்கு இந்த பதவியை நீ வைத்திருக்கிறாய், இதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. நீ ராஜ சமூகத்தில் போய் யூதர்களுக்காக மன்றாடு அப்படின்னு சொல்லும்போது எஸ்தர் கொஞ்சம் யோசிக்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறமா அவங்க எல்லாரும் ஜெபிக்கிறதை வைத்து அவர்கள் போனார்கள் என்று நம்ம அறிந்திருக்கிறோம். அதற்கப்புறமாக காரியங்கள் எல்லாம் அப்படியே அப்சைட் டவுனாக மாறிச்சு. பிரியமானவர்களே, ஆமானை தூக்கிலே போட்டார்கள். எந்த தூக்கு மரத்தில் மொர்தெகாயை தூக்கி போட வேண்டும் என்று ஆமான் நினைத்தானோ அதே தொழுமரம். அந்த வசனத்தில் வாசிக்கிறேன். எஸ்தர் 7:10 வசனம். அப்படியே ஆமான் மொர்தெகாய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்திலே ஆமானையே தூக்கி போட்டார்கள். அவன் மொர்தெகாய்க்காகத்தான் வைத்திருந்தான். ஆனால் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்காக நிற்கிற தேவன், தம்முடைய பிள்ளைகளுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன். எந்த ஆமான் எப்படியான சூழ்ச்சிகளை செய்தானோ அதே ஆமானை அவன் கட்டி வைத்திருந்த தூக்கு மரம், அவன் தான் அதை போட்டு வச்சிருந்தான். அவன் வீட்டில் தான் அந்த தூக்கு மரத்தையும் வச்சுருந்தான். அவன் நினச்சான் மொர்தெகாயை அதில் தூக்கி போடலான்னு சொல்லி. ஆனால் கடைசியில் ஆமானையே அதிலே தூக்கி போட்டார்கள். பிரியமானவர்களே, எப்படியெல்லாம் கர்த்தர் அன்றைக்கி தேவ ஜனத்தை பாதுகாத்தார் என்பதை நம்ம யோசித்து பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த 8ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா முழுவதுமாக நீங்கள் வாசித்து பாருங்கள். நான் ஒரு சில வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். இப்பொழுது ஆமான் இறந்து போய் விட்டான். ஆமானுக்கு பதிலாக மொர்தெகாய் அந்த இடத்திற்கு வந்து விட்டார். அப்பொழுது அகாஸ்வேரு ராஜா ராஜாத்தியாகி எஸ்தரையும் யூதரையும் மொர்தெகாயை நோக்கி, இதோ ஆமானின் வீட்டை எஸ்தருக்கு கொடுத்தேன். அவன் யூதர் மேல் தன் கையை போட எத்தனித்தபடியால் அவனை மரத்திலே தூக்கி போட்டார்கள். இப்போதும் உங்களுக்கு இஷ்டமானபடி நீங்கள் ராஜாவின் நாமத்தினால் யூதருக்கு எழுதி ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடுங்கள். ராஜாவின் பேரால் எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்டதை சொல்லாமல் போக பண்ணுக ஒருவராலும் கூடாது. செல்லாமல் போக பண்ண ஒருவராலும் கூடாது. ராஜா
அந்த முத்திரை மோதிரத்தையே கலத்தி கொடுத்துட்டார். என்ன வேணா நீங்கள் எழுதுங்க, நீங்கள் என்ன எழுதணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் எழுதுங்க, இந்த முத்திரை போட்டாச்சுன்னா அது சட்டமாய் மாறிவிடும், என்ன வேணா எழுதுங்கன்னு சொல்லி எஸ்தருக்கும் மொர்தெகாய்க்கும் ராஜா சொல்லுகிறார். இப்போதும் உங்களுக்கு இஷ்டமானபடி நீங்கள் ராஜாவின் நாமத்தினால் யூதருக்காக எழுதி ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடுங்கள். ராஜாவின் பேரால் எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்டதை செல்லாமல் போக பண்ண ஒருவராலும் கூட இஷ்டமானபடி எழுதுங்கள், உங்களுக்கு இஷ்டமானபடி. அந்த சூழ்நிலை எப்படி இருந்துச்சு? இவங்களுக்கு விரோதமாக இருந்துச்சு. இன்னைக்கு அப்படியே கர்த்தர் அதை தலைகீழ மாற்றி போட்டார். இவர்களை கர்த்தர் உயர்த்தினார். இவருடைய சத்துருக்களை கர்த்தர் ஒன்றுமில்லாமல் ஆக்கி போட்டார். அன்னைக்கு அவங்க இஷ்டப்படி நீங்கள் என்ன வேணால் எழுதிக்கோங்க, நான் முத்திர மோதிரத்தை கொடுத்துட்றேன் அப்படின்னு ராஜா சொல்லுகிறார். அந்த மதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் அழைக்கிறார்கள், ராஜாவின் சம்பிரதிகள் எல்லாம் அழைக்கிறார்கள். மொர்தெகாய் கற்பித்தபடியெல்லாம் யூதருக்கும் இந்த தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் மட்டும் 127 நாடுகளின் தேசாதிபதிகளுக்கும் அதிபதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் அந்தந்த நாட்டின் வழங்கும் அட்சரத்திலும் அந்தந்த ஜாதியார் பேசும் பாஷையிலும் யூதருக்கும் அவர்கள் அட்சரத்திலும் அவர்கள் பாஷையிலும் அவங்க ஸ்கிரிப்டில் அவங்க லாங்குவேஜ். ஏன்னா 127 ப்ராவின்சஸ் அந்த ராஜாவுக்கு கீழே இருக்குது. இந்தியாவிலேருந்து எத்தியோப்பியா வரைக்கும் இந்த ராஜா ஆளுகிறார். இப்போ இந்தியாவிலேயே எத்தனை விதமான லாங்குவேஜஸ் நம்ம பேசுகிறோம். ஆஃப்ரிக்காவில் வேறு லாங்குவேஜ், ஒவ்வொருத்தருடைய லாங்குவேஜ்லேயும் அவங்க அதை எழுதி அனுப்புகிறாங்க. அந்த கட்டளைகள் அகாஸ்வேரு ராஜாவின் பேரால் எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்ட பின் குதிரைகள் மேலும் வேகமான ஒட்டகங்கள் மேலும் கோவேறு கழுதைகள் மேலும் ஏறி போகிற அஞ்சற்காரர் கையில் அனுப்பப்பட்டது. அவைகளில் அகாஸ்வேரு ராஜாவுடைய எல்லா நாடுகளிலும் ஆதார் மாதரம் என்கிற 12ஆம் தேதியிலே ஒரே நாளிலே அந்தந்த பட்டணத்தில் இருக்கிற யூதர்கள் ஒன்றாய் சேர்ந்து தங்கள் பிராணனை காப்பாற்றவும் தங்கள் விரோதிக்கும் சத்துருக்களும் ஆகிய ஜனத்தாருக்கு தேசத்தாருமான எல்லாரையும் அவர்கள் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் அழித்து கொன்று நிர்மூலமாக்கவும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிடவும் ராஜா யூதருக்கு கட்டளையிட்டார் என்று எழுதியிருந்தது. இப்போ எப்படி ஆயிடுச்சு? அவர்கள் யூதருக்கு விரோதமாக எழும்பினது மாறி இப்போ யூதர்கள் அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிற சட்டம் இயற்றப்பட்டது. யூதர்கள் பகைஞருக்கு சரிக்கு சரி கட்டும்படி நியமித்த அன்றைய தினத்தில் ஆயத்தமாயிருக்க வேண்டும் என்ற அந்தந்த நாட்டில் உள்ள சகல ஜனங்களுக்கும் கூறப்படுகிறதற்காய் கொடுக்கப்பட்ட கட்டளையின் நகல் இதுவே. அப்படியாக எல்லாரும் கடந்து சென்றார்கள். அப்பொழுதுதான் மொர்தெகாய் இளநிலமும் வெள்ளையுமான ராஜ வஸ்திரம் தரித்தவனாக பெரிய பொன்முடியும் பட்டும் இரத்தாம்பரமும் அணிந்தவனாய் ராஜாவினிடத்திலிருந்து புறப்பட்டான். பாருங்க, ராஜ வஸ்திரம் தரித்து மொர்தெகாய் ராஜாவின் அரமனையிலிருந்து புறப்பட்டு வருகிறான். சூசான் நகரம், கலங்கின சூசான் நகரம் ஆர்ப்பரித்தது, அது மகிழ்ந்திருந்தது. இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. ராஜாவின் வார்த்தையும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த எல்லா நாடுகளிலும் எல்லா பட்டணங்களிலும் யூதருக்குள்ளே அது மகிழ்ச்சியும் களிப்பும் விருந்து கொண்டாடுதலுமான நாளாய் மாறிவிட்டது. யூதருக்கு பயப்படுகிற பயம் தேசத்து ஜனங்களை பிடித்ததினால் அவர்களில் அநேகர் யூத மார்க்கத்தை யூதர்கள் பயந்த நாட்கள் மாறி இப்போ யூதர்களை பார்க்கும்போது ஜனங்கள் பயப்படுகிற நாட்கள் வந்தது. காரியத்தை தேவன் மாறுதலாய் முடிய பண்ணினார். கலங்கி நின்ற சூசானை ஆர்ப்பரிக்கிற ஒரு சூசானாய் மாற்றின கர்த்தர் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் கூட என்னென்ன காரியங்களை குறித்து நீங்கள் கலங்குகிறீங்க, அதெல்லாம் கர்த்தர் களிப்பாய் மாற்றுவார். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் உங்களோடு கூட, கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கும்போது நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? எப்படிப்பட்ட சூழ்ச்சிகளை ஆமான் போன்ற எத்தனை பேர் நமக்கு விரோதமாய் செய்தாலும் அதை ஒன்றுமில்லாமல் ஆக்க தேவனால கூடும். பிரியமானவர்களே, உங்களுக்கு இஷ்டமானபடி நீங்கள் செய்யுங்க, உங்களுடைய இஷ்டத்துக்கு நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ராஜா அன்னைக்கு அவங்க ராஜாவின் இடத்துல அந்த கிருபை, அவங்களுக்கு அந்த ஃபேவர், அந்த தயை கிடைத்தது. தேவனுக்கு பிரியமாய் வாழுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் இப்படித்தான் மொர்தெகாய் கர்த்தருக்கு உண்மையாக இருந்தான். கடைசியில் அவனை ஆண்டவர் எப்படி உயர்த்தினார்? ராஜ வஸ்திரம் தெரித்து அவனே அந்த கட்டளையை எழுதுகிறான். அவன் சொல்கிறபடி தான் எல்லாம் எழுதுகிறாங்க. அப்படியாய் உயர்ந்த ஸ்தலத்தில் கர்த்தர் கொண்டு வந்தார். எஸ்தரை கர்த்தர் உயர்ந்த ஸ்தலத்தில் கொண்டு வந்தார்.
இன்னைக்கு உங்களையும் தேவன் அப்படியாய் செய்வார். கலங்கி நிற்கிறீர்களா? கர்த்தரை பெற்று கொள்ளுங்க, இயேசுவை நம்புங்க. உங்கள் வாழ்க்கையில் நன்மை உண்டாகும். கழிப்புகளையும் சந்தோஷத்தையும் ஆண்டவர் கொடுப்பார். சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி அமைப்பார். இன்னைக்கு பயந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையை அப்படியே கர்த்தர் மாற்றி போடுவார். எப்படி இது நடந்துச்சு, இது ஆச்சரியமாக இருக்குதே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கர்த்தர் உங்களை நடத்துவார். அப்படிப்பட்ட தேவனைத்தான் நாம் ஆராதிக்கிறோம். அதனால் சோர்ந்து போகாதீங்க, பயப்படாதீங்க. கர்த்தரில் திடமனதாக இருங்கள். ஆண்டவர் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுவார். எஸ்தர் 8:15. அப்பொழுது மொர்தெகாய் இளநீலமும் வெள்ளையுமான ராஜவஸ்திரமும் பெரிய பொன்முடியும் பட்டும் இரத்தாம்பரமும் அணிந்தவனாய் ராஜாவினிடத்திலிருந்து புறப்பட்டான். சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. யாராவது ஒருத்தர் வார்த்தைக்காய் நம்ம ஜெபிக்கலாமா?